ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய கான்ட்ரவர்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்ட்ரவர்சி வேறு எதுவும் கிடையாது. ஃப்ரீ ஃபயர் வர்சஸ் டிஎஸ்டி ஹில்டிக். உங்களுக்கு எதுவுமே புரியலாட்டினா நான் கிளியராக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ டிஎஸ்டி ஹில்டிக் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, அவர் டூ சைட் கேமர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாரு. பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோவில் அவரோட சேனல் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட செகண்ட் சேனல் டிஏஜி ஆர்மி, அந்த சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ ஆட் பண்ணியிருப்பாரு. இதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜி தி டிக் வர்சஸ் ஃப்ரீ ஃபயர். ஸோ கைஸ், ஃப்ரீ ஃபயர் விளாட்ற எல்லாத்துக்கும் தெரியும், ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சுன்னா. பட் திருப்பியும் கைனா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் விட்டுருந்தாங்க. அது லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு இன்னமும் லான்ச் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அரௌண்ட் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணவில்லை அந்த ஆப்பை. ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டேட்டை பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் டிஎஸ்டி அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அகைன்ஸ்டாக வீடியோ போட்டிருப்பாரு. இந்த நினைக்கலாம் அவர் சும்மா வியூஸ் கொஞ்சம் பண்ணுறான்னு. பட் ஆனால் அப்படி கிடையாது. நீ எப்படா சொல்கிற, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே முன்னாடி உங்களை மட்டும் தான் நினச்சேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரே ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகியிருப்பார். அதாவது வீபர்த்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ அவரோட ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா அவரே அதுலேருந்து விலகிட்டாரு. ஸோ டிஎஸ்டி ரித்திக் அவரோட வெளியில் என்ன செய்யப்பாருன்னா, எங்களுக்கு சரியான ரிப்ளை நீங்கள் கொடுத்தே ஆகணும். நீங்கள் கொடுக்காட்டினா நாங்கள் ரேட்டிங்ஸை குறைப்போம். அது இல்லாமல் எந்த இடத்துல ஸ்பேம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்பேம் பண்ணிட்டே இருப்போம். அதுவும் அவர் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அந்த 3 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்பேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 ஹேஷ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹேஷ்டேக்ஸ் யூ நோட் டாப் அப், ஹேஷ்டேக் வி வாண்ட் டு ப்ளே, ஹேஷ்டேக் வி வாண்ட் எஃப்எஃப் இந்தியா. ஸோ கைஸ், இந்த மூணு ஹேஷ்டேக் எங்கெங்கே உங்களால் ஸ்பேம் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு ஸ்பேம் பண்ணுங்க. அவ்வளோவுக்கு ஸ்பேம் பண்ணாதான் நம்மளோட சிங்கப்பூர் சர்வருக்கு அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். இப்படி நம்மளுக்கு கேம் லான்ச் ஆகலைன்னு. அது நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பண்ணீங்கன்னா டெம்பரவரி தான். அதில் ஒரு டோர்னமெண்ட் நடந்தாலும் அவ்வளோதான். அதாவது அஃபிஷியலாக ஒரு டோர்னமெண்ட் நடந்தாலும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் பேன் ஆயிடும். சில இப்போலாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைடாக தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீ ஃபயர் திருப்பி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா ஸ்பேம் பண்ணணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் லைவோ வீடியோவோ போட்டோம் அவங்களுக்கு கமெண்ட்ல போய் அந்த 3 ஹேஷ்டேக் ஸ்பேம் பண்ணுங்க. அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல்ஸில் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்குன்னு ஒரு அஃபிஷியலாக பேஜ் இருக்கும், இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்களா, அதில் போய் கமெண்ட்ல ஸ்பேம் பண்ணுங்க அந்த 3 ஹேஷ்டேக்கை. அப்போனா சிங்கப்பூர் சர்வருக்கு தெரிய வரும், யூடியூபர்ஸ் தெரிய வரும். அப்படின்னா தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூஸை பரப்புங்க காய்ஸ். நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்தால் தான் நம்மளால் ஸ்போர்ட்ஸு, அதாவது அஃபிஷியலாக முடியும். அதாவது ஃப்ரீ ஃபயர்லேருந்து நடத்துகிற ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களால விளாட முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஃபயர் ரீப்ரசன்ட் பண்ணி வேர்ல்டு கப் விளாட போகிறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா இருந்தால் தான் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு டீம் போக முடியும். நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா விளாட்னா நம்ம வேர்ல்டு கப்பையே விளாடவே முடியாது. இதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த தடவை வர வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்லாட் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கைஸ், எப்படியாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்மளால் ஸ்போர்ட்ஸு விளாட முடியும். நம்மளோட ஸ்கில் எல்லாத்தையும் டெவலப் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மள காசு போட்டிருக்கோம், நம்மளோட டைமில் செலவழிக்கிறோம். ஸோ நம்மளாம் அது போய் கேட்டாகணும் கைஸ். அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் இருக்குது கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்டி ரித்திக் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ அதுக்கு அடுத்த நாளே, அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியா அந்த எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ரித்திகை டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் டிஎஸ்டி ரித்திக் பார்த்தீங்கன்னா அதை டிக்ளைம் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம டிஎஸ்டி ரித்திக் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அவருக்கு ஒரு பிக் ரெஸ்பெக்ட் கொடுத்துருவோம் கைஸ். அவர் என்ன சொல்லியிருப்பானா, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வருதோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் நம்மளுக்கு வேணும். அதாவது எப்போ வருது, வருமா வராதா அப்படின்னு அந்த ஒரு ரிப்ளை கிடைச்சா போதும்னு இருக்காரு. அது இல்லாமல் 4-5 யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 4-5 பேர் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்கும் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுறாங்க கைஸ். அப்புறம் தான் நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஸோ கைஸ், அவர் சொன்ன மண்டிகை
ரேட்டிங்ஸ் போகிறீங்க, அதாவது ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போட்டிங்கன்னா 5 ரேட்டிங்ஸோ 4 ரேட்டிங்ஸோ கொடுத்துருந்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு 1 ரேட்டிங் கொடுத்து வி வாண்ட் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டுருங்க. அதாவது இதில் அந்த ரேட்டிங்ஸில் அது நம்ம எங்கெங்கே அந்த 3 ஹேஷ்டேக்கை ஸ்பேம் பண்ண முடியும் அந்த அவ்வளோ அளவுக்கு ஸ்பேம் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா கிடைக்கும். ஃப்ரீ ஃபயர் இந்தியா கிடைக்கும்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு ரிப்ளை கிடைக்கும். அப்படின்னா சிங்கப்பூர் சர்வர்லேருந்து ஒரு ரிப்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அது நம்ம யூடியூபர்ஸ் டிஎஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுங்க கைஸ். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். அடுத்து பார்க்கலாம்.